இப்போ நம்ம சேனலில் பால் பவுடரில் ஸ்வீட் செய்ய போகிறேன். 2 கப்பு பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். நெய் சூடாச்சு. இதில் 1 கப்பு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுன பால் ஊற்றிடுங்க. இப்போ இந்த பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கட்டி தட்டாமல் சேர்த்துருங்க. கையெடுக்காமல் கிளறி விடுங்க. அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கட்டியாச்சு. இப்போ நான் 1 கப்பு சீனி நல்லா மிக்சியில் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துருங்க. சீனி போட்டோடனே நல்லா இலக்கம் கொடுக்கும். கையெடுக்காமல் கிண்டுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு வாசத்துக்கு லேசாக ஏலக்காத்தூள் போட்டுக்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. கையெடுக்காமல் கிண்டணும். இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும். சட்டியில் ஒட்டாமல் இப்படி சுற்றி வரணும். இப்போ பால் பவுடர் ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்டியிலே ஒட்டலை பாருங்கள். நான்ஸ்டிக் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா நல்லா அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நெய் தடவி வச்சுருக்கேன், அதில் ஊற்றிடலாம். இப்போ நான் நெய் தடவி ஒரு பவுலில் போட்டு கொட்டியிருக்கேன். இதை சமமாக இப்படி ஆக்கி விட்ருங்க. இப்போ சமப்படுத்தியாச்சு. இதில் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பிஸ்தா பருப்பு வச்சுருக்கேன். இதை அப்படி மேலே டெக்கரேஷன் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். லேசாக சூடாக இருக்கும்போது லைட்டாக போட்டு விட்ருங்க. இப்போ நட்ஸ்லாம் போட்டு விட்டேன். இதை அப்படியே நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு லேசாக அமுக்கி விட்ருங்க. இப்போ இது சூடு ஆறிக்கிட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு கத்தியில் 2 பக்கமும் நல்லா நெய் தடவிக்கங்க. பீஸ் போட்டுடலாம். நல்லா ஆறினோன்னு போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இந்த கத்தி வச்சு இப்படி சுற்றி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மில்க் ஸ்வீட் ரெடி. பால் பவுடர் ஸ்வீட் ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. Thank you.